ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? 2019 பரவிய கோவிட் தொற்று உலகெங்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. அதனால் ஏற்பட்ட இறப்புகள் ஏராளம். அதில் இருந்து மீண்டு வருவதற்கே பல ஆண்டுகள் ஆனது. கோவிட் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பாதிப்பு கட்டுக்குள் வந்தது. இப்போது அதன் தாக்கம் குறைந்து மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிவிட்ட நிலையில் மீண்டும் பரவ ஆரம்பித்துள்ளது. சிங்கப்பூர், ஹாங்காங்கில் அதிவேகமாக பரவி வருகிறது. அண்மை காலமாக பதிவாகி வரும் கோவிட் தொற்றுகளின் எண்ணிக்கை இதை உறுதி செய்கிறது. ஹாங்காங்கின் முக்கிய பகுதிகளில் கோவிட் பாதிப்பு புதிய அலையாக உருவெடுத்துள்ளது என்று அந்நாட்டு அதிகாரிகள் கூறியுள்ளனர். அங்கு தற்போதுள்ள கோவிட் தொற்று சதவீதம் 11.4 ஆகும். இதுவே கடந்த மார்ச்சில் 1.7% இருந்தது. பரிசோதனை மாதிரிகளில் பெரும்பாலானவற்றில் தொற்றுகள் உறுதியாக இருப்பது தெரியவந்துள்ளது. ஹாங்காங்கின் நிலைமை இப்படி இருக்கு. சிங்கப்பூரில் ஒரே வாரத்தில் 28% கோவிட் தொற்றுகள் அதிகரித்துள்ளதாக அந்நாட்டின் சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. மே 3ஆம் தேதியுடன் முடிந்த வாரத்தில் 14,200 பேருக்கு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை கூறியுள்ளது. இதேபோல தாய்லாந்திலும் கோவிட் தொற்று அதிகரித்து வருகிறது. ஹாங்காங் நாட்டின் பிரபல பாடகர் ஈசன் சான் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார். இதனால் தைவான் நாட்டில் உள்ள காவ்சிங் என்ற இடத்தில் நடப்பதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த அவரின் இசை நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது. இப்போது பரவி வரும் கோவிட் தொற்றால் கடும் பாதிப்புகள் ஏற்படும் என்பதற்கான அறிகுறிகள் இல்லை என சிங்கப்பூர் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது.